ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 12 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு போன எபிசோட்ல வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த கிளான் காம்படிஷனில் போய் சேர்ந்து நம்ம லாங் தியங் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். வாங்க இப்போ நம்ம 12th எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து லாங் தியங் அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட சோலார் தண்டர் பாடியை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் லாங் தியங் வந்து அங்கேருந்து நகராம நம்ம ஹீரோ வந்து வேகமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவனும் அதுலேருந்து டாட்ஜ் பண்ணிட்டு வந்து நம்ம லாங் திங் மேல இருக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிற ஒரு ஆர்மரை வந்து உடைச்சிடறான். நீ உன்னை நம்பவே முடியல. கொஞ்சம் நாள்லயே வந்து நீ வந்து ஆஃப் கிரியேஷன் லெவலில் போயிட்ட அப்படின்னு சொல்லி லாங் தியான் வந்து சொல்கிறான். இவன் வந்து பீக் லெவலில் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறான். இவனுக்குள்ளே வந்து ஏதோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து சொல்கிறான். இவங்க 2 பேருமே வந்து வேகமாக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கி கீழே விழுந்துடுறான். எல்லாருமே வந்து லிங்க் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்ப எந்திரிச்சு அவனோட டீமன் ஃபார்முக்கு வந்து மாறான். லாங் தியானும் அவனோட ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து வேகமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து வேகமாக அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் தியாங் பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவோ இவனோட கிரியேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது லிங்க் ஃபேமிலிஸ் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க. அவனும் ஒரு ஃபீனிக்ஸ் கிரியேஷன் லெவல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட க்ளோன் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட மென்டல் பவரை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற பாருங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம லாங் தியாங் மேலே வந்து தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு அட்வான்ஸு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை மாறிட்டான் போல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் மென்டல் பவரையும் ஸ்பிரிச்சுவல் பவரையும் ஒன்றா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அப்போ லாங் தியாங் வந்து அவனோட கிரியேஷன் லெவல் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறான். இது ஏசியன் செக்லேருந்து தான் இவனுக்கு கிடச்சது போல அப்படின்னு சொல்லி அவனோட டெக்னிக்கில் வந்து டாச் பண்ணிட்டு அவனோட ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம லாங் தியாங் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. 2 பேர் பவருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் தியான்னு சொல்கிறான், உங்ககிட்டலாம் வந்து நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷோதோ வந்து சொல்கிறான், உடம்புக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருக்குது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைனிங் சீலை யூஸ் பண்ணி வந்து அந்த எனர்ஜி ஃபிளாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து லாங் தியான் வந்து எர்த் அண்ட் ஹெவன் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த இடமே வந்து வெடிச்சிடும் போல மாதிரி இருக்குது. உடனே யாரும் வந்து இவங்க 2 பேரும் ஃபைட்டை வந்து நிறுத்துறாங்க. கிராண்ட் மாஸ்டர் இன்னும் வந்து வந்திருக்காங்க. போதும் நீங்கள் சண்டை போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து உங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி. நான் லிம் ஃபேமிலியை சேர்ந்த வந்து லிங்கோங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இவன் இந்த கிளானோட போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துடும் போல அப்படின்னு சொல்லி நம்ம லாங் தியங் பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னா அது நல்லது தான் அப்படின்னு சொல்லி நான் லாங் தியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த எல்லாரும் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த போட்டியோட ஜீனியஸ் வந்து லாங் தியான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திரும்ப பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நான் நினைச்சதை வந்து நான் சாதிச்சிட்டேன். இனி அடுத்ததை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராண்ட் மாஸ்டரை பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லர் மூவும் நம்ம ஹீரோவும் வந்திருக்காங்க. நம்ம எல்லர் மூவ் கிட்ட நீங்க வந்து கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. வாழ்த்துக்கள், நீ இந்த கிளானோட போட்டியில வந்து ஜெயிச்சதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. நீ லின் ஃபேமிலி பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ரியான் டான்ஸ் சிட்டில வந்து இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, ஆனா அவுட் சைட் டான்ஸ் சிட்டிய பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 டான்ஸ் சிட்டி பேட்டில்னு அப்படி வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து சொல்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் சொன்னதில வந்து ஞாபகம் வருது. இந்த டான்ஸ் சிட்டில வந்து நம்ம கிளான் மட்டும் தான் ரொம்ப வந்து வீக்கா இருக்கு. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வந்து கேட்குறான், "100 பேட்டில் டான்ஸ் சிட்டிலாம் என்ன?" அப்படின்னு சொல்லி. அங்க நம்ம இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கண்ண மூடி தொறக்கறதுக்கு உள்ள நம்ம கிளான ஃபுல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாங்க. அங்க சுப்ரீம் கிளான சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்கள மட்டும் தான் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ அதில வந்து சேர்ந்துட்டீன்னா வந்து நம்ம டான்ஸ் சிட்டியே வந்து உன் கையில தான் இருக்கும். அத நீ பாதுகாக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாரி போட்டியில ஜெயிச்சனால தான் டான்ஸ் சிட்டிக்கு வந்து ஒரு எல்டரா கூட இருந்தாங்க. கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் நீ இதுக்கு போறியா அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உன் கூட வந்து லாங் தியானும் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேருமே தான் வந்து நம்ம கிளானோட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து ஒரு ரேங்க் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க 2 பேருமே சேர்ந்து அதில வந்து ஜெயிச்சீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீன்ல எல்டன் மூவ் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போட்டியில ஜெயிச்சதுக்காக வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரெஷர்லாம் ஏதாவது கொடுக்கறதுக்காக வந்து நம்ம கிளானோட ஒரு ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து இங்க நெறைய விதமான ட்ரெஷர்லாம் இருக்கும். அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாவும் இருக்கும். நீ உனக்கு ஏத்த மாரி ஒரு ட்ரெஷர் வந்து தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.